வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கோதுமை மாவும் வெல்லமும் இருந்தால் போதும். இதை வச்சு எப்படி ஒரு குழிப்பணியாரம் செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் வெல்லம், கோதுமை மாவு. இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த டம்ளரில் கோதுமை மாவு எடுத்துருக்கேன், அதே டம்ளரில் வெல்லம். இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்க வெல்லத்தை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக. இப்போ ரெண்டுமே ஒரே அளவு எடுத்து நம்ம கோதுமை மாவை கரைச்சதே செய்யணும். அதனால் நம்ம வெல்லத்தில் மண் தூசி ஏதாவது இருக்கும். அதனால் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு, சுடு தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. தண்ணி மூழ்கிற அளவுக்கு, வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த டம்ளரில் இருக்க வெல்லத்தை அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு, தண்ணி அந்த ஒரு டம்ளர் சேர்த்தாவே கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அளவு தெரியலைன்னா. சேர்த்து வெல்லம் நல்லா முழுமையாக கரையணும். சுடு தண்ணியில் தான் கரையும், பச்சை தண்ணியில் கரையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூனோ கரண்டியோ வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வெல்லம் கரையட்டும். ஏலக்காய் தூள் உறுத்தா இந்த வெல்லத்தோடு இப்போ சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நான் 2 ஏலக்காயை தட்டி எடுத்துக்கிட்டு வர்றேன். தட்டிட்டு நல்லா நுணுக்கிட்டு, இந்த மாதிரி விதை உள்ளே இருக்க விதை கொஞ்சம் நல்லா நுணுங்கணும். நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க வெல்லத்தை. அந்த ஏலக்காயை வெல்லத்தோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் பணியாரம். நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. பாகுபதம் எதுவும் தேவையில்ல. இதில் மண் தூசி ஏதாவது இருந்தால் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த டம்ளரில் இருக்க கோதுமையை இதில் சேர்த்துட்டு நான் அப்படியே மாவில் வடிகட்டிக்கிறேன். ஏன்னா நான் கரெக்டாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன், கரெக்டாக தான் இருக்க அளவு. நீங்கள் இல்லைன்னா ஒரு தனியாக வடிகட்டிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் அப்படியே ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக உப்பு, ஒரு துளி உப்பு சேர்த்துக்கங்க. எப்பயுமே ஒரு ஸ்வீட் பண்ணணும்னா உப்பு சேர்க்கணும். அப்போ தான் இனிப்பை தூக்கி கொடுக்கும். கை விடாமல் அப்படியே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுக்கங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா விடாமல் நல்லா கலந்து விடுக்கங்க. இந்தளவு பக்குவமாக இருக்குது, பணியாரம் ஊற்றுற அளவுக்கு பக்குவமாக இருக்குது. இதை ஒரு டம்ளரில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெய் இல்லைன்னா எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ பணியாரக்குழியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடாகட்டும் எண்ணெய். நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்பூனில் அந்த மாதிரி தடவி விடுக்கோங்க. இல்லைன்னா அப்படி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை இந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். 3/4 அளவு தான் ஊற்றணும், நிறையா ஊற்றிடக்கூடாது. ஏன்னா எல்லா பக்கமும் அப்படி வலியும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 3/4 அளவு ஊற்றிக்கோங்க குழியில். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இந்த அளவுக்கு தான் ஊற்றணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. நல்லா ஊற்றி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சுருங்க. ஏன்னா சீக்கிரம் கறியிரும், உள்பக்கம் மாவாக இருக்கும், திருப்பி போட முடியாது. அதனால் ஒரு 3 நிமிஷம் அப்படியே எடுக்காமல் அப்படி விட்டுருங்க. அதுவே வேகட்டும். உள்பக்கம் வெந்தோன்னா திருப்பி விடுக்கலாம். சரியாக வேகலைன்னா மாவாக இருக்கும். நீங்கள் இடையில அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு 4 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஒரு 3-4 நிமிஷம் அப்படி விட்டுருங்க. ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுருங்க. இப்போ உள்பக்கம் வந்திருக்கு, நம்ம வெளிப்பக்கம் அந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பணியாரத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு வேகட்டும். இப்போ 2 பக்கமும் திரும்ப திரும்ப போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க.
2 பக்கமும் வெந்தோன்னா ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் மேலே அப்படி எண்ணெயெல்லாம் ஊற்றி விடுங்க. அப்படி எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டே காலியாயிரும். இன்னும் வேணும்னு சொல்லிட்டு குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே. இதுக்காண்டி ஈவினிங் டயத்தில் இந்த மாதிரி டக்குன்னு கோதுமை மாவு, வெல்லம் இருந்தால் போதும். நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்க பசியோடு வர்றப்ப செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கோதுமை குழிப்பணியாரம் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.